126வது வினா, திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது? விடை NUEPA. இந்த நிறுவனம் தான் திறன் மேம்பாட்டு கல்வி திட்டத்தை மேற்கொள்கின்றது. NUEPA-இன் விரிவாக்கம் நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த நிறுவனம் தான் திறன் மேம்பாட்டு கல்வி திட்டத்தை மேற்கொள்கிறது. வினா எண் 127, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றது? மாநில தேர்தல் ஆணையத்தால் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலானது நடத்தப்பட்டு வருகின்றது. லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன், இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் அப்படின்னு வந்தாலே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் தேர்தலை நடத்துவார்கள். வினா எண் 128, 2011ஆம் ஆண்டு கணக்கு கூற்றின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை நெருக்கம் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளவு நபர்கள் வசிக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் தொகை நெருக்கம். அதன்படி 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை நெருக்கம் என்பது 555 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கிறார்கள். 555 நபர்கள். இந்தியாவை பார்க்கும் பொழுது இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை நெருக்கம் 382 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில். வினா எண் 129, 2011இல் தமிழ்நாட்டில் மொத்த எழுத்தறிவு விகிதாச்சாரம் டேஸ் இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு எழுத்தறிவு விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி 80.33% எழுத்தறிவு விகிதம் பெற்றுள்ளது தமிழ்நாடு. வினா எண் 130, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? என்னப்பா? சோலார் பவர்டு கிரீன் ஹவுஸ் ஸ்கீம், முதலமைச்சரனுடைய சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வினா எண் 131, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சிப்காட் 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பலமுறை டிஎன்பிசி தேர்வுகளை கேட்ட வினா, சிப்காட் என்பது 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வினா எண் 132, தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் டேஸ் மிகப்பெரிய மற்றும் டேஸ் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவு இந்தியாவில் எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கின்றது மற்றும் எத்தனையாவது மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உள்ளதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்திய அளவில் 11வது பெரிய மாநிலமாக உள்ளது. அதுவே மக்கள் தொகையை பொறுத்தளவு 6வது பெரிய மாநிலமாக இந்திய அளவில் உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் அடிப்படையில் 6th பிளேஸு, ஜிடிபி அடிப்படையில் 11th பிளேஸ். 133வது வினா ஒரு மேக்ஸ் கொஸ்டின். மேக்ஸ் நம்ம பின்னாடி போட்டுக்கோம். வேறு ஒரு வீடியோவில் மேக்ஸ் மட்டும் தனியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நூற்றி 58வது வினா, அணுவின் மின்னூட்டமானது டேஸ் ஆகும். தி சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம், அணுவோடைய மின்னோட்டமானது நியூட்ரல் தான்.
நேர்மின் எதிர்மின் கிடையாது, நியூட்ரலாக இருக்கும், மின்னூட்டம் அற்றது. அணுவினுடைய மின்னூட்டம் அற்றது, நியூட்ரல் கண்டிஷனில் இருக்கும். 159வது வினா, மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவது டேஸ் ஆகும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி கரண்ட். ஏசி கரண்ட் மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக, ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவைப்படும்னு கேட்குறாங்க. ரெக்டிஃபியர் நம்ம வச்சுட்டு ஏசியை டிசியாக மாற்றிக்கலாம். ரெக்டிஃபியர். இதுவே டிசியை ஏசியாக மாற்றணும், டைரக்ட் கரண்ட்டை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா டைனமோ அப்படின்றது நமக்கு தேவைப்படும். இதே ஏசியை டிசியாக மாற்றணும் அப்படின்னா ரெக்டிஃபியர் தேவைப்படும். வினாயன் 160, சூறை காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடு? சூறை காற்றில் கூரை தூக்கி எறியப்படுவது பெர்னௌலியின் தேற்றம், பெர்னௌலிஸ் தியரம். அதன் அடிப்படையில் தான் சூறை காற்றில் கூரையானது தூக்கி எறியப்படுகின்றது. அழுத்தம் என்ன செய்யும்? அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்தை நோக்கி பயணிக்கும் இல்லைங்களா? அப்போ சூறை காற்றிலிருந்து கூரை தூக்கி வீசும். இது பெர்னௌலிஸ் தேற்றத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு செயல். வினாயன் 161, ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும்போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது என்ன வகையான விசையாகும்? ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும்போது அந்த மட்டை பந்தின் மீது செலுத்தும் விசை என்னன்னா கணத்தாக்கு விசை. கணத்தாக்கு விசைனா என்ன? சடனாக ஒரு பெரிய மாஸ் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறது, சடன் இம்பேக்ட், இம்பல்சிவ் கணத்தாக்கு விசை. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம விசையை செலுத்துகிறோம் இல்லைங்களா, அது கணத்தாக்கு விசை. 162வது வினா, ஒரு ஆசிரியர் சில இனிமையான தூண்டுதலின் உதவியுடன் ஒரு சிக்கலான யோசனையை கற்பிக்க முயற்சிக்கிறார் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய பிறகு மாணவர்கள் கற்றல் முறையை விரும்புகிறார்கள். இந்த முறைக்கு அடிப்படையான கோட்பாடு? அப்போது ஆசிரியர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு சிக்கலான யோசனையை சொல்ல முயற்சிக்கிறார். அப்போ அவர் பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறார். பல்வேறு சூழ்நிலைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய பிறகு மாணவர்கள் கற்றல் முறையை விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த முறை பகுத்தறிந்து கற்றல் முறை, கிளாசிக்கல் கண்டிஷனிங் லேர்னிங். பகுத்தறிந்து கற்றால் தான் அந்த முறையை மாணவர்கள் விரும்புவார்கள். வினாயன் 163, தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் என்ன? ஐஜி கேர், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஐஜி கேர், இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச். எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்தில் இந்த அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. வினாயன் 164, பின்வருவனவற்றுள் எது அறிவியல் பகுத்தறிவு அல்ல? ஜென்யூன் திங்கிங். ஜென்யூனாக திங்க் பண்ணுறது அறிவியல் சிந்தனைக்குள்ளே வரும், மெய் சிந்தனை தமிழில். இம்ப்ளிசிட் ஆக்ட் மறைமுக செயலும் அறிவியல் பகுத்தறிவுக்குள்ளே வருது. எக்ஸ்பிளிசிட் ஆக்ட் வெளிப்படை செயல் என்பது அறிவியல் பகுத்தறிவுக்கு உட்படாதது. ப்ராப்ளம் சால்விங் என்பது நமக்கு தெரிஞ்சதான் அறிவியல் பகுத்தறிவுக்குள்ள வருது. அப்போ இது சைக்கலாஜிக்கல் கொஸ்டின்ஸ். இதில் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ரைட், இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அறிவியல் பகுத்தறிவு அல்ல. வினாயன் 165, ஆயில், நேச்சுரல் கேசஸ் அண்டு கோல் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் படிம எரிபொருள். இது எல்லாமே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புதை படிமங்களாக நிலத்திலிருந்து நம்ம வெளியெடுக்கிறோம். ஃபாசில் ஃபியூல்ஸ், படிம எரிபொருள் தான் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்டு கோல், நிலக்கரி. வினாயன் 166, ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் அமைந்துள்ள இடம்? ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. வினாயன் 167, ஐநா சபையின்
ஆசியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர். ஐநா சபையின் ஆசியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர் சஸ்மிதா லென்ஹா. சஸ்மிதா லென்ஹா. வினாயன் 168. வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கு இடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறை என்ன? காம்படிட்டிவ் அண்டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறையை தான் நிதி ஆயோக் கையாளுறாங்க. இது வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி ஆயோக் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறை போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை. வினாயன் 169. அல்தாஃப் பாத்திமாவின் இரண்டாவது புதினம். அல்தாஃப் பாத்திமாவின் இரண்டாவது புதினம் தஸ்தக் நவதோ. தஸ்தக் நவதோ. எந்த மொழியில் எந்த வருடம் மொழிபெயர்க்கப்பட்டது? எந்த மொழியில் எந்த வருடம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆங்கிலத்தில் 1994 ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. அல்தாஃப் பாத்திமாவின் இரண்டாவது புதினம் தான் தஸ்தக் நவதோ. இது ஆங்கிலத்தில் 1994 ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 170வது வினா. 2020 யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னங்கள் என்று அறிவிக்கப்பட்ட இடங்கள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளன? 2020 டேட்டா படி 38 தளங்கள் இந்தியாவில் பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது மாறிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ 2024 படி இன்னும் அதிகரிச்சிச்சு, 45க்கு மேலே போயிடுச்சு.